இயக்குனர் அட்லிக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டம். என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார் இயக்குனர். தாய்லாந்து சென்றார் படப்பிடிப்புக்காக ரஜினி. தங்க கடத்தலை மையமாக கொண்ட படம் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி. கார் ரேஸில் கலந்து கொள்ள அஜித்குமார் துபாய் புறப்பட்டார். நயன்தாராவுக்கு சந்திரமுகி தயாரிப்பாளர் நோட்டீஸ். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார் இயக்குனர். புரவல் நடிகை கண்ணீர் பேட்டி. பூனம் கவுர் தமிழில் பல படங்களில் நடித்தவர். தெலுங்கில் முன்னணி நடிகை பூனம் கவுர். இவர் தெலுங்கில் ஒரு இயக்குனரை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு நடிகர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார், என்னுடைய உடல்நலத்தையும் கெடுத்து விட்டார், எனவே இந்த இயக்குனர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு கொடுத்தார். ஆனால் அந்த புகாரில் எந்த இயக்குனரின் பெயரும் குறிப்பிடவில்லை. ஆனால் அதிலிருந்து யூகிக்க முடிந்தது, அவர் புகார் சொல்லுகிற இயக்குனர் பெயர் ஸ்ரீ விக்ரம் சீனிவாஸ். அந்த இயக்குனருடன் நெருங்கி பழகினார், லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார். தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார், என்னுடைய உடல்நலத்தையும் உள்ளத்தையும் நாசமாக்கி விட்டார் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தார். இது பற்றி தெலுங்கு நடிகர் சங்க பொருளாளர் சொல்லுகிற பொழுது, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே எங்களுக்கு வரவில்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு பூனம் கவுர், இப்படி மீடியாக்கள் முன்னால் பேசுவதன் காரணமாக அவர் தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்கிறார், இப்படி சம்பந்தப்பட்டவர் மீது சம்பந்தப்பட்ட இடங்களில் சங்கங்களில் புகார் கொடுப்பதற்கு பதிலாக மீடியாவில் பேசினால் அது தவறு என்று சொல்லியிருக்கிறார் தெலுங்கு நடிகர் சங்க பொருளாளர். இயக்குனர் அட்லிக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டம். மனைவியிடம் ரகசிய ஆலோசனை. பிரபல இயக்குனர் அட்லி தமிழ் சினிமாவிலே பல வெற்றி படங்களை கொடுத்து இந்தியில் போனார். பெரிய படங்கள் 2 இயக்கினார். இப்போது அவரே சொந்தமாக பேபி ஜான் என்ற இந்தி படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். இந்த படத்திலே கதாநாயகி வேடம் கீர்த்தி சுரேஷ். இந்த படம் 127 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது. ஆனால் 25 கோடி ரூபாய் தான் வசூல் செய்தது. இதன் காரணமாக அட்லிக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. 1 கோடியா 2 கோடியா 100 கோடி. மிகவும் அதிர்ச்சி அடைந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் அட்லி தன்னுடைய மனைவியிடம் இது குறித்து ரகசிய ஆலோசனை செய்து இந்த நஷ்டத்தை எப்படி சரிக்கட்டலாம் என்று தீவிர ஆலோசனையில் இயங்கியிருக்கிறார். தாய்லாந்து சென்றார் படப்பிடிப்புக்காக ரஜினி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவரும் 171வது படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, அதற்கப்புறம் ஜெய்ப்பூர் மற்றும் பல இடங்களில் படப்பிடிப்பு நடந்தது. சென்னை விமான நிலையத்திலிருந்து பாங்காக் புறப்பட்டார் ரஜினிகாந்த். விமான நிலையத்தில் பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, 25 நாட்கள் இந்த படத்தில் கால் ஷீட் கொடுத்துருக்கிறேன், தாய்லாந்தில் படப்பிடிப்பு நடக்கிறது, இன்னும் 45 நாட்கள் தான் படப்பிடிப்பு இருக்கிறது, அதற்குள் கூலி படப்பிடிப்பு முடிந்துவிடும் என்று சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் அமீர் கானுடன் மோதும் பயங்கரமான சண்டை காட்சி தாய்லாந்தில் படமாக்கப்பட இருக்கிறது. கூலி படத்தில் சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா ஆகிய பிரபல நட்சத்திர நடிகர்களும் நடிக்கிறார்கள். பேன் இந்தியா படமாக இந்த படம் உருவாகி வருகிறது. லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கும் இந்த படத்தில் அனிருத் இசை அமைக்கிறார். ஏற்கனவே பல வெளிநாடுகளில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து முடிந்திருக்கிறது. 38 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் சத்யராஜும் இந்த படத்தில் இணைந்து நடிக்கிறார்கள். இந்த படத்தில் பேன் இந்தியா நடிகர்கள் பலர் நடிப்பதால் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தங்க கடத்தலை மையமாக கொண்ட படம் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி. கார் ரேஸில் கலந்து கொள்ள அஜித்குமார் துபாய் புறப்பட்டார். விமான நிலையத்தில் அவருடைய குடும்பத்தினர் வழி அனுப்பி வைத்தனர். நடிகர் அஜித்குமார் இப்போது விடாமுயற்சி, குட், பேட் அண்ட் அக்லி என்ற ஆகிய 2 படங்களில் நடித்து முடித்து விட்டார். விரைவில் அந்த படங்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய லட்சியமான கார் ரேஸில் கலந்து கொள்ள துபாய் சென்றிருக்கிறார்.
இதற்காக அஜித் குமார் ரேசிங் என்ற கார் பந்தய அணியை உருவாக்கி இருக்கிறார் அஜித் குமார். கிட்டத்தட்ட 6 மாதம் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு 6 மாதம் குடும்பத்தினருடன் ஜாலியாக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 1 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிப்பார் அஜித் என்று தெரிகிறது. ஆக இந்த ஆண்டு 2 படங்கள் அஜித் நடித்து வெளிவரும் சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு 2026க்கு அஜித்குமார் நடித்தால்தான் உண்டு என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கார் ரேஸில் கலந்து கொள்ள துபாய்க்கு சென்ற அஜித்தை அவருடைய மனைவி ஷாலினி மற்றும் மகள்கள் சென்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தார்கள். விஜயுடன் நடித்தது மன உளைச்சல். கோட் பட நடிகை பேட்டி. கோட் படத்தில் விஜயுடன் ஜோடியாக நடித்தவர் மீனாட்சி சௌத்ரி. அந்த படம் எனக்கு புகழை சேர்த்தது, பல ரசிகர்களை என் ஆதரவை குவித்தது என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த படத்தில் நடித்தபோது நானும் மிக மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தேன். என்னுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட கோட் படம் வழிவகுக்கவில்லை என்பது என்னுடைய மன உளைச்சலுக்கு காரணம். ஆனால் உடனடியாக லக்கி பாஸ்கர் வந்து என்னை புகழின் உச்சத்துக்கு கொண்டு போனது மீனாட்சி சௌத்ரி சொல்கிறார். விஜய் நடித்த படத்தை பற்றி, விஜய் படத்தில் ஜோடியாக நடித்த மீனாட்சி சௌத்ரியை இப்படி கூறியிருப்பது விஜய் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கோட் படத்தில் நடித்தது எனக்கு எதிர்மறை விமர்சனங்களை தோற்றுவித்தது. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் எதிர்மறை விமர்சனங்களால் நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மீனாட்சி சௌத்ரி. காதலனுடன் திருப்பதியில் பிரார்த்தனை. ஜான்வி கபூர். நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் தன்னுடைய காதலன் ஷிகார் பகாரியாவுடன் திருப்பதிக்கு வந்து ஏழுமலையானை வழிபட்டார். ஆனால் ஷிகர் பகாரியாவை எப்போது திருமணம் செய்து கொள்கிறார் போனி கபூர் என்பதை இதுவரை அறிவிக்காமலேயே டேட்டிங் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வருகிறார் ஜான்வி கபூர். இதை அவருடைய தந்தை போனி கபூர் கண்டுகொள்ளவே இல்லை. கரகாட்டக்காரன் படத்தில் நான் தான் கதாநாயகியாக நடிக்க இருந்தேன். சோபனா பரபரப்பு பேட்டி. ரஜினிகாந்துடன் சில படங்களில் ஜோடியாக நடித்தவர் சோபனா சமீபத்திலே பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது கரகாட்டக்காரன் படத்தில் கதாநாயகியாக நடிக்க என்னைத்தான் தேர்ந்தெடுத்தார் அந்த படத்தினுடைய இயக்குனர் கங்கையம்பரன். ஆனால் நான் அப்போது ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் என்னால் கரகாட்டக்காரன் படத்தில் ராமராஜனுக்கு ஜோடியாக நடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகுதான் கனகாவை தேர்வு செய்தார் கங்கையம்பரன். இதன் காரணமாக என்னுடைய வாழ்நாளில் நான் ராமராஜனுடன் ஒரு படத்தில் கூட ஜோடியாக நடித்ததில்லை என்று சொல்கிறார் நடிகை சோபனா. நயன்தாராவுக்கு சந்திரமுகி தயாரிப்பாளர் நோட்டீஸ். நயன்தாரா தன்னுடைய திருமண வீடியோவில் சந்திரமுகி படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை சேர்த்திருக்கிறார். இது தங்களிடம் அனுமதி வாங்காமல், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் சேர்த்தது என்று இப்போது சந்திரமுகி படத்தினுடைய புதிய நிறுவனம் அந்த இழப்பீட்டு தொகை 5 கோடி ரூபாய் கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் பிரபு சந்திரமுகி படத்தை தயாரித்திருந்தாலும் அந்த நெகட்டிவ் உரிமையை இப்போது வேறு ஒரு நிறுவனம் வாங்கி வைத்திருக்கிறது. அந்த வேறு நிறுவனம் எங்களிடம் அனுமதி பெறாமல் எப்படி சந்திரமுகி காட்சிகளை நீங்கள் உங்கள் வீடியோவில் சேர்க்கலாம் என்று சொல்லி 5 கோடி கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ராதிகாவுடன் நடிக்க மறுப்பது ஏன்? வடிவுக்கரசி பரபரப்பான பேட்டி. நடிகை வடிவுக்கரசியும் ராதிகாவும் இயக்குனர் மகேந்திரன் எழுதி இயக்கிய ஒரே ஒரு படத்தில் அக்கா தங்கையாக நடித்திருப்பார்கள். அதற்கு பிறகு நான் ராதிகாவோடு நடிக்க வாய்ப்பு வந்தால் மறுத்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் வடிவுக்கரசி. ஏன் என்று கேட்டதற்கு, நல்ல மூடு இருந்தால் அக்கா அக்கா என்று சொல்வார் ராதிகா, மூடு இல்லைன்னா வடிவு என்ன அப்படி என்று மிரட்டுவார். எனக்கு இந்த துணி பிடிக்காது. எனவே யாராவது கதை சொல்ல இயக்குநர்கள் வந்தால் ராதிகா நடிப்பதாக இருந்தால் நான் அந்த படத்தில் நடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து விடுவேன். வீணாக எதற்கு ராதிகாவுடன் சண்டை? ராதிகாவுடன் சண்டை போட எனது மரபு விரும்பவில்லை. ஏனென்றால் அவரை நான் தங்கையாகவே நினைத்திருக்கிறேன். ஆனால் அவர் அப்படி நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. என்றாலும் ராதிகாவுடன் நடிக்க வாய்ப்பு வந்த போதெல்லாம் நான் மறுத்திருக்கிறேன் என்று சொன்னார் நடிகை வடிவுக்கரசி. நேரலை இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு King 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கிங் 24x7 சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.